காவிரி பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளுடன் தமிழகத்தில் இருந்து அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகள் டெல்லியில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேசி வருகின்றார்கள். முன்னதாக அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் பாண்டியனிடம் எமது டெல்லி செய்தியாளர் சலீம் மேற்கொண்ட நேர்காணலை தொடர்ந்து பார்ப்போம். தமிழகத்திலிருந்து விவசாயிகள்லாம் வந்திருக்காங்க ஜனாதிபதியை பார்ப்பதற்காக. இவங்களுக்கு நிறைய கோரிக்கை இருக்கு. என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சார், தமிழகத்திலிருந்து 19 விவசாய சங்கங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன? ஜனாதிபதியை பார்த்து நீங்க என்ன மனு கொடுக்க போறீங்க? 22 பேர் கொண்ட விவசாய குழு இங்கே வருகின்றிருக்கிறோம். காவிரியில் குறுக்கே அணையை கட்டியே தீர்வுன்னு கர்நாடக அரசு தமிழகத்தை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு. இதை தடுத்து நிறுத்தி காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குழு அமைக்கணும்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் பலகட்ட போராட்டங்களை பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். ஓராண்டுகளாக தீவிரமான அளவிற்கு கர்நாடக அரசுடைய நடவடிக்கை போக போக நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக தீர்மானம் நிறைவேற்றி பிரதமரை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் தலைமையிலையும் அனைத்து கட்சியுடைய தலைவர்கள் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறாங்க. இதுவரையிலும் பிரதமர் அலுவலகம் அணையை கட்டுவோமா கட்ட மாட்டோமா இல்லை காவிரி குறித்த நிலையை தெளிவுபடுத்தவே இல்லை. இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிரதமர் மௌனம் காக்கிறார். அவருடைய மௌனத்தை அவர் சகாக்களாக இருக்கிற சட்டத்துறை அமைச்சர் சதானந்த கவுடாவும் உறவுத்துறை அமைச்சர் அனந்தகுமாரும் நேரடியாகவே பகிரங்கமாக கர்நாடகாவில் அறிவிக்கிறார்கள். தமிழகத்திற்கு அழிப்பதற்கு காவிரியின் குறுக்கே அணையை கட்டுவதற்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்கும். இது யாரும் தடுக்க முடியாது. ஆகவே உடைய அணை கட்டுமான பணியை துவங்குங்கள் என்று சொல்கிறார். அதே விழாவில் பங்கு கொள்கிற அந்த மாநில முதலமைச்சர் சொல்கிறார் அணை கட்டுமான பணி துவங்கிவிட்டது, 20 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிவிட்டோம் என்று சொல்கிறார். இவைகள் அனைத்தையும் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு வேடிக்கை பார்த்து அமர்ந்திருக்கிறார். இது சட்டத்திற்கு புறம்பான செயலாக நாங்கள் கருதுகிறோம். இனியும் அனுமதிக்க முடியாது. பிரதமரும் எங்களை சந்திக்க மறுக்கிறார். சந்தித்தவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கவும் அவர் தயாராக இல்லை. இந்த சூழ்நிலையில் அழுகிய தமிழகத்தை பாதுகாப்பதற்கு குடியரசுத் தலைவர்கள் நீங்கள் தலையிடுங்கள் என்று மன்றாடுவதற்காக இன்றைக்கு நாங்கள் குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கிறோம்.